தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில மாதங்களில் நடைபெற இருக்கு. இதனால தேர்தல் களம் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. எனவே தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் களம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில தமிழக காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. இந்த நிலையில் தாவேகா தனித்து போட்டியிடும் என ஆரம்ப கட்டத்தில் பேசப்பட்டு வந்த நிலையில் இப்பொழுது பலமான மூன்றாவது கூட்டணி அமைப்பதால திமுக, அதிமுக ஆகிய இரு பெரும் கட்சிகளுக்கும் தாவேகா மிகப்பெரிய சவால் விடும் நிலையை ஏற்படுத்தி இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். விஜய் தலைமையிலான மூன்றாவது கூட்டணி கிட்டத்தட்ட இறுதி நிலையை எட்டியிருக்கு. தாவேகாவுடன் காங்கிரஸ் கட்சி, தேமுதிக, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், காளியம்மாள் போன்றோர் இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கு. இந்த கூட்டணி திரைமறைவில் இறுதி செய்யப்பட்டு விட்டதாக கூறப்படுது. தாவேகா தனித்து போட்டியிடும் என ஆரம்ப கட்டத்தில் பேசப்பட்டு வந்த நிலையில் இப்பொழுது பலமான மூன்றாவது கூட்டணி அமைப்பதால திமுக, அதிமுக ஆகிய இரு பெரும் கட்சிகளுக்கும் தாவேகா மிகப்பெரிய சவால் விடும் நிலையை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவில் உச்சக்கட்ட நடிகராக வலம் வந்த நடிகர் விஜய் திடீரென சினிமாவுக்கு முழுக்க போட்ட நிலையில் புதிய அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார். தாவேகா கட்சியை தொடங்கி நிறைய போராட்டங்கள், சர்ச்சைகள், பிரச்சனைகளுக்கு மத்தியில் தொடர்ந்து விடாப்பிடியாக களப்பணியாற்றி வருகின்றனர். ஆரம்ப கட்டத்தில் தனியாகவே போட்டியிடலாம்னு முடிவு எடுத்திருந்த தாவேகா அக்கட்சியின் நிர்வாகி நிர்மல்குமார் செய்தியாளர்கிட்ட பேசும்போது திமுக, பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளை தவிர யார் வேண்டுமானாலும் தாவேகாவுடன் இணையலாம்னு தெரிவிச்சிருக்கிறார். இந்த நிலையில் முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் ஆகியோர் தாவேகாவில் இணைந்தது புதிய பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து அதிமுகவின் பல முக்கிய விஐபிகளை தாவேகாவில் இணைப்பதற்கான பணிகளை செங்கோட்டையன் திரைமறைவில் செய்து வருவதாகவும் கூறப்படுது. அந்த வகையில் ஏற்கனவே டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனுடன் தொடர்பில் இருக்கிறாங்க. இப்பொழுது செங்கோட்டையன் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் தாவேகாவில் இணையும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அவர்கள் இருவருக்கும் சேர்த்து 30 தொகுதிகளை வழங்க தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வருது. இதற்கிடையில திமுகவிற்கு காங்கிரஸ் கட்சிக்கும் இடையில் உச்சக்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து வருது. இதன் ஒரு கட்டமாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழக காங்கிரஸ் தொடர்பாக சில முடிவுகளை தெரிவித்திருக்காங்க. அதன்படி திரைமறைவில் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. நடிகர் விஜயை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி தங்களுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க. இதனால காங்கிரஸ் கட்சி எந்நேரமும் திமுகவிலிருந்து கழன்று தாவேகா பக்கம் பல்டி அடிக்கலாம். இதற்கு இடையில ஏற்கனவே பாஜகவுடன் இணைவதற்கான பணிகளை நாம் தமிழர் காளியம்மாள் முயன்று வந்தார். முன்பு அவர் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது தோல்வியில் முடிந்தது. அதனைத் தொடர்ந்து அவர் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். இப்போது நடிகர் விஜய் ஆலோசனையின் பெயரில் காளியம்மாள் தாவேகாவில் இணைய முடிவு செய்யப்பட்டதாக தெரிய வந்திருக்கு. இதைத் தொடர்ந்து காளியம்மாளுக்கும் நாகப்பட்டினம் தொகுதியை விட்டு தரவும் தாவேகா சார்பில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. வெகு விரைவில் நூற்றுக்கணக்கான பெண்களுடன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பெண்களுடன் தாவேகாவில் இணைய உள்ளதாக கூறப்படுது. அதேபோல் தேமுதிக 9ஆம் தேதி தனது இறுதி முடிவை தெரிவிக்க இருக்கு. இது தொடர்பாக மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கு. தாவேகாவுடன் இணையலாம்னு இறுதி முடிவை எட்டியிருப்பதாகவும் கூறப்படுது. எல்கே சுதீஷும் பிரேமலதாவும் 2 மகன்களும் தாவேகாவில் இணைவதையே விருப்பமாக தெரிவிச்சிருக்காங்க. இதனால இப்போதைய சூழ்நிலையில தாவேகாவுடன் காங்கிரஸ் கட்சி, தேமுதிக, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், காளியம்மாள் போன்றோர் இணைய இருக்காங்க. இதன் மூலம் வரும் சட்டமன்ற தேர்தலில் மூன்றாவது மெகா கூட்டணி அமைத்து தேர்தல் களம் மிகப்பெரிய போர்க்களமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி இந்த முறை தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த முதல் ஆளாக தமிழக மேலிட காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு நியமித்தது. இந்த குழு முதல்வரை சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பாக முதல் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கு. திமுகவில் குழு அமைத்தும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தும்னு எதிர்பார்க்கப்படுது. கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பவர்கள் குறித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை டெல்லி மேலிடத்தில் புகார் செஞ்சிருக்காரு. தேர்தல் நெருங்கும் இந்த சூழ்நிலையில தேர்தல் பணிகளை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் 2 நாள் சுற்றுப்பயணமாக இன்று சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. இப்போது பல நிர்வாகிகள் திமுகவுடனான கூட்டணிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில செயல்படுபவர்கள் மீது
நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு வலியுறுத்தியதாக கூறப்படுது. மேலும் கூட்டணியில் எத்தனை சீட் கேட்டு பெறலாம் என்றும் தங்கள் கருத்துக்களை கிரிஷ் சோடங்கரிடம் வலியுறுத்தியதாக கூறப்படுது. முக்கிய நிர்வாகிகளின் விருப்பத்தை கேட்ட அவர் மேலிடத்தில் தகவல் தெரிவித்து முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவோம் என்று தெரிவித்ததாக கூறப்படுது. இது போன்ற அரசியல் திரைமறைவு செய்திகளுக்காக எப்பொழுதும் ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.